ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாம இன்னைக்கு 2024 வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம். கடந்த வருடம் 2023 வருடம் 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளும் நடந்தது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் நடந்தது. ஆனால் இந்த 2024 வருடம் ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது. குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பெயர்ச்சி ஆகுவார். மற்ற கிரகங்கள் சனி, ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் 2024 வருடம் முழுவதும் இருக்க போறாங்க. சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார். ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் இதே இடத்தில்தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன. இவைகள் வருட கிரகங்கள். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு முறையும், குரு 1 வருடத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சியாகின்ற வருட கிரகங்கள். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவைகளெல்லாம் 1 மாதத்திற்கு ஒரு முறையும் 2 மாதத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சியாகின்றன. சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகிறார். இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும். புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது. இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும், போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது, மனதுக்கு நிறைவா இருந்தது, திருமணமானது, குழந்தை பிறந்தது, வேலை கிடைச்சது, இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது, இந்த வருடமும் இது தொடருமான ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும், நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும், தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க. அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் 100% கரெக்டா இருக்கும். இப்போ 12 ராசிக்கும் 2024 வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கான 2024 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள். அவங்க பேச்சே ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். ரிக்வஸ்டாலாம் எதையுமே கேட்க மாட்டாங்க. இந்த 2023 வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே கடந்தது. சனி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்தார். குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி தரும் தொல்லைகளிலிருந்து குரு உங்களை பாதுகாத்தார். ராகு கேதுக்களும் 9, 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளையே செய்தார்கள் 2023 வருடம். இந்த வருடமும் சனியும் ராகு கேதுக்களும் இதே இடத்தில்தான் நீடிக்க போகிறார்கள். குரு மட்டும் ஏப்ரல் இறுதியில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார். ஏப்ரல் இறுதிக்கு மேல் குருவின் பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்காது. சனியின் பார்வை சிம்ம ராசியின் மேல் விழுவதால் சனியின் தொல்லைகள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அதிகரிக்கும். அதை பாதுகாக்கும் கவசமாக இருந்த குருவின் பார்வை விலகி விடுவதால் சனி உங்களை பாதிப்பார். சிம்மம் ஒரு ஒளி பொருந்திய ராசி, சனி ஒரு இருள் கிரகம். சனி ஒரு ஒளி பொருந்திய ராசியை பார்ப்பதால் அந்த ஒளி பொருந்திய ராசியை களங்கமடைய செய்கிறார். சனியின் பார்வை உங்கள் அந்தஸ்து, கௌரவம், உடல்நிலை, எண்ணங்கள், தோற்றம், செயல்திறன், பதவி இவை அனைத்தையும் பாதிக்கும். சனி மற்ற ராசிகளை பார்ப்பதை விட சிம்மத்தை பார்க்கும் பொழுது அதிக கெடுபலன்கள் ஏற்படும். இதையெல்லாம் நெகட்டிவாக சொல்றதுக்காக உங்களுக்கு சொல்லல. நீங்க இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க இப்ப இந்த கிரக சூழ்நிலையில பட்டம், பதவி, அதிகாரம் இவற்றுக்காகலாம் நீங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்காது. ராகு கேதுக்களும் ஒரு நல்ல இடத்துல இருக்குதானா? அதுவும் இல்லை. ராகு கேதுக்கள் 8ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் இருக்காங்க. நீங்க ஏதாவது பேசி அதனால பிரச்சனைகள் வரலாம். அதனால அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள் அதிகாரம், பதவி இவைகளையெல்லாம் ரொம்ப நீங்க கவனமா இருந்து காப்பாத்திக்கணும். சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. எனவே தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. மற்ற உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் அவ்வளவு உகந்ததா இல்லை. திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போகும். அப்படியே திருமணம் ஆனாலும் ஏதாவது தொல்லைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் சனி. நண்பர்களோட அளவோட பழகுங்க. நல்ல நண்பர்களோட இருங்க. ஏன்னா நண்பர்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு.
அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு போனீங்கன்னா, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள்ல உங்கள மாட்டி விட்டுருவாரு. மற்ற உறவுகளோட சொந்த பந்தம்னு கூட நீங்க ஓரளவுக்கு மேல பேசக்கூடாது. இந்த வருடம் முழுவதும் நீங்க மௌன விரதம் இருந்தா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். மே மாதத்துக்கு மேல குரு 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களோட பட்டம், பதவி, வேலை, தொழில் இவற்றிலெல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்தா குரு பயிற்சியால உங்களுக்கு தொழில், வேலை, பட்டம், பதவி இதுல எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு அவயோக தசைகள் நடந்தா தொழில், வேலை, பதவி இவற்றிலெல்லாம் சில குறைகள் இருக்கும். 2024ஆம் வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை ஒரு பலனும், ஏப்ரல் மாதத்திற்கு மேல் ஒரு பலனும் நடக்கும். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை பெற தினமும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். இதுவரை நீங்க ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.